ஹலோ ஃபார்மர்ஸ், நேம் வீடியோவில் எதை பற்றி வரோம்னா, மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வால்பேன் தாக்குதலுக்கு நம்ம என்னென்ன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வால்பேன் தாக்குதலில் ஏற்படக்கூடிய மல்லிகை செடி எந்த மாதிரி காய்ச்சல் அளிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மல்லிகை செடியில் புதிதாக துளிர்க்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே இலைகள் கேர்ல் ஆகி, அதாவது இலைகள் வளைந்து காணப்படும். அதாவது சாதாரணமாக வரக்கூடிய இலை முழுவதும் விரிவடைந்து வளராமல் ஒரு வளைந்தது போல் காட்சியளிக்கும். அது இளம் இலையாக இருக்கும்போது இந்த வால்பேன் சாறு உறிஞ்சும் போது இந்த மாதிரி இலைகள் கேர்ல் ஆகும். அண்டு மொட்டுகளை அதிகளவு இந்த வால்பேன் தாக்குதல் தீவிரம் இருக்கும் பட்சத்தில் சேதப்படுத்தும். அதாவது எந்த மாதிரி அப்படின்னா, மொட்டுகள் காம்பு சுருக்கமாக காணப்படும். அண்ட் மொட்டுகளோட அந்த இதழ்கள் வர அந்த சுருக்கம் பரவி அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூவே இழக்கக்கூடும். அதாவது இந்த வால்பேன் தாக்குதல் அதிகளவு ஏற்படக்கூடிய மல்லிகை செடியில் பெரும்பாலான மொட்டுகள் இந்த மாதிரி காம்பு சுருக்கத்தோடு காணப்படும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பூக்களை சந்தைப்படுத்த முடியாது. அண்ட் நம்ம பறிக்கும் போதே இதழ்கள் தனியாக, காம்பு தனியாக பிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வால்பேன் தாக்குதல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், ஒருவேளை உங்களோட மல்லிகை செடியில் வால்பேன் தாக்குதல் அதிகளவு காணப்படுது அப்படின்னா, நீங்கள் நம்ம குறிப்பிடக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துங்க. அண்ட் எவ்வளோ நாட்கள் இடைவெளி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பூச்சிக்கொல்லி என்ன அப்படின்னா, ஸ்பைன்டோரம் 11.7% SC ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டெலிகேட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இந்த பூச்சிக்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம கலந்து பயன்படுத்தணும். ஸோ இந்த அளவில் ஸ்ப்ரே பண்ணும்போது மல்லிகையில் இருக்கக்கூடிய வால்பேன்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்பைனோசைட் 45% SC ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய ட்ரேசர் அப்படிங்கிற இந்த பூச்சிக்கொல்லி தான். இந்த பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 3 ml அப்படிங்கிற அளவில் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இந்த அளவில் ஸ்ப்ரே பண்ணும்போது மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வால்பேன்களை நம்ம முற்றிலும் அழிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபிப்ரோனில் 5% SC ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய தனுகா பிராண்டை சேர்ந்த ஃபேக்ஸ் அப்படிங்கிற அந்த பூச்சிக்கொல்லி தான். இதை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த அளவில் பயன்படுத்தும் போது மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய வால்பேன்களை நம்ம அழிச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு சயன்ட்ரானிலிப்ரோல் 10% ஓடி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பெனிவியா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான். இந்த பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா வால்பேன்களை கட்டுப்படுத்தலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எமம்டின் பென்சோயிட் 5% SC ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய EM1 அப்படிங்கிற தனுகா பிராண்டை சேர்ந்த பூச்சிக்கொல்லி தான். ஸோ இந்த பூச்சிக்கொல்லி 1 தண்ணிக்கு 0.5 கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் பயன்படுத்த மூலமா வால்பேன்களை கட்டுப்படுத்தலாம். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கூடியதில் ரொம்பவே இயர்லி ஸ்டேஜில், அதாவது வால்பேன்கள் ரேராக 1-2 தான் தென்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எமம்டின் பென்சோயிட் மட்டும் பயன்படுத்தினாலே போதும். ஸோ இது இல்லாமல் அதிகளவு வால்பேன்கள் தென்படும் பட்சத்தில் நீங்கள் மீதமுள்ள 4 பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு 4-5 நாட்களுக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வால்பேன் தாக்குதல் ரொம்பவே தீவிரமடைந்து காணப்படும் நிலையில் நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும்போதே பெரும்பாலான வால்பேன்கள் அழிஞ்சிரும். ஸோ ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து சரியாக ஒரு வாரத்திற்கு பிறகு நீங்கள் செகண்ட் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னாலும் போதும். ஸோ வால்பேன் தாக்குதல் ரொம்பவே தீவிரமடைந்து காணப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 7 நாட்களுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்குறது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதுதான் மேக்ஸிமம் ரிசல்ட் கொடுக்குறதுக்கும் வழிவகுக்கும். அண்ட் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கான செலவையும் குறைக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு எந்த பூச்சிக்கொல்லி பயன்படுத்துனீங்களோ அந்த பூச்சிக்கொல்லி இல்லாமல் வேறு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே ஃபிப்ரோனில் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் ஸ்ப்ரேக்கு ட்ரேசர் பயன்படுத்தலாம். இதுவே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே ட்ரேசர் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்ப்ரேக்கு ஃபிப்ரோனிலோ இல்லைனா வேறு ஏதாவது பெனிவியாவோ இந்த மாதிரி பூச்சிக்கொல்லியில் மாற்றி பயன்படுத்தணும். அண்ட் உங்களோட மல்லிகை செடியில் வால்பேன் தாக்குதல் தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும். அண்ட் ஏதாவது ஒரு 2 பூச்சிக்கொல்லிகளை நீங்கள் ரொட்டேஷனில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ எல்லா பூச்சிக்கொல்லியும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எந்த பூச்சிக்கொல்லி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்களோ செகண்ட் ஸ்ப்ரேக்கு மாற்றி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ 2 பூச்சிக்கொல்லியை வச்சும் ரொட்டேஷனாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லைனா 3 பூச்சிக்கொல்லிகளோ ஸ்ப்ரே பண்ணலாம் ரொட்டேஷனாக. இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இன்னொன்று, ஒரே பூச்சிக்கொல்லியை தொடர்ச்சியாக பயன்படுத்த மூலிமா வால்பேன்கள் ரெசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஒரே பூச்சிக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வால்பேன்கள் அழியாமல் அதை உட்கொண்டு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்சளவு ஒரே பூச்சிக்கொல்லியை தொடர்ச்சியாக பயன்படுத்துறதை தவிருங்க. அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய பூச்சிக்கொல்லியில் இருக்கக்கூடிய மூலக்கூறு கொண்ட வேறு எந்த ஒரு நிறுவனத்தை சேர்ந்த பூச்சிக்கொல்லியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு பிராண்டில் கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் நம்ம குறிப்பிடக்கூடிய மூலக்கூறு, அதாவது டெக்னிக் மட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்குங்க. அண்ட் அந்த ப்ராடக்டோட டோசேஜுமே நம்ம இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதே டோசேஜ் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம குறிப்பிடக்கூடிய வால்பேன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளான டெலிகேட்டாக இருக்கட்டும், ட்ரேசராக இருக்கட்டும், இல்லை ஃபேக்ஸாக இருக்கட்டும், இல்லை பெனிவியாக இருக்கட்டும், இல்லைனா EM1ங்கிற பூச்சிக்கொல்லியாக இருக்கட்டும், இந்த எல்லா பூச்சிக்கொல்லியுமே நீங்கள் வேறு எந்த ஒரு பயிர்லையும் ஏற்படக்கூடிய வால்பேன் தாக்குதலுக்கும் பயன்படுத்தலாம். அந்த வால்பேன்களை அழிக்கிறதுக்கு எல்லா பூச்சிக்கொல்லிகளுமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு மல்லிகை செடிக்கு ஏற்படக்கூடிய சாரஞ்சு முச்சாக்களை பற்றியோ இல்லைனா நோய்களை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம்.
ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.